Hello students, very good evening to all of you. So for the past 2 days we have learned about the basics of fractions. Now we are going to learn more about the equivalent fractions. So yesterday class in the class also I have introduced about equivalent fractions. In Tamil, சமான பின்னங்கள். So in our today class we are going to learn how to find out the equivalent fractions of a given fraction. So ஒரு given fraction வச்சு அதை அடிப்படையாக வச்சு அதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரஃப்லி அண்டு ஆன்சர் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் given in the exercise. Now we are going to enter the class. So yesterday itself we have learned a small about the type of fraction, equivalent fractions. In Tamil it can be said as a சமான பின்னங்கள். இதை தமிழில் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சமான பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த நேம்லேயே அதுக்கான மீனிங் இருக்குது. என்னென்னு இருக்குது? ஈக்குவலண்ட். பாருங்கள் இதுலேயே இருக்குது ஈக்குவலண்ட். ஈக்குவலண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈக்குவல் அப்படின்னா வாட்ஸ் மீன் பை ஈக்குவல்? ஈக்குவல்னா என்ன? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு சமமாக இருக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனும் பெறக்கூடிய ஃப்ராக்ஷனும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் அது இதுலேயே மீனிங் இருக்கும். ஈக்குவலண்ட். அப்போ அது என்ன அப்படிங்கிறத now we are going to learn. ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எஸ்டர்டே இட் செல்ஃப் இதை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? தேர் இஸ் எ சர்க்கிள். ஹியர் தேர் இஸ் எ சர்க்கிள். கேன் ட்ரீட் திஸ் ஆஸ் எ சர்க்கிள். சர்க்கிளாக பண்ணுங்கள். ஸோ நவ் we are divide this circle into two fraction. என்னன்னு சொல்லியிருந்தேன் முன்னே. ஈக்குவல் பார்ட்ஸாக இருந்தால் தான் அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன் சொன்னேன். ஸோ த சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு டூ ஈக்குவல் பார்ட்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இதை ஷேடர் பண்ணுறேன். ஸோ ஷேட் பண்ணும்போது இதனுடைய ஷேடர் போர்ஷனுக்கான ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? பார்ட்ஸ் எத்தனை பார்ப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்கு? 2 1. இந்த சர்க்கிளினுடைய ஷேடர் போர்ஷனுடைய ஃப்ராக்ஷன் 1/2 இல்லையா? சரி, அதே மாதிரி இதே the same circle is equally divided. அதாவது தமிழில் சொல்லணும்னா சமமாக பிரிக்கப்படுகிறது. அதான் ஃப்ராக்ஷன் பொறுத்தவரை சமமாக பிரிக்கப்படுகிறது. அப்போ சம பாகங்களாக, கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லலாம், சம பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. ஸோ இதை என்ன பண்ணுவோம்? இதில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை we are going to shading. ஷோ ஷேர் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இதனுடைய fraction என்னன்னு எழுத போகிறோம். இதனுடைய fraction என்ன? ஸோ whenever writing the fraction
first of all we have to note how many equal parts are divided. எவ்வளோ equal parts divide பண்ணியிருக்கு? 1 2 3 4. So the total number of equal parts in the circle is 4. So denominatorல 4 போட்டுருவோம் இல்லையா? அதை ஷேடர் போர்ஷனில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை இருக்குது? 2. ஸோ இதனுடைய பார்த்தீங்கன்னா 2/4ன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் 1/2ன்னு இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷன் 2/4ன்னு இருக்குது. பட் இது ரெண்டும் ஈக்குவலா சார்? ஆனால் ஈக்குவல். இந்த ஃப்ராக்ஷனுக்கு தான் பேர் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷன் தான் இட் கேன் பி said as a equivalent fraction. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். ஓகே, ஸ்க்ரீன் ஷேரிங் ஆகுது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம். அதே மாதிரி நவ் we are going to take a rectangle. ஸோ ரெக்டாங்கிள் எதுன்னு தெரியும். ரெக்டாங்கிள் என்ன தமிழில்? செவ்வகம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ரெக்டாங்கிளை we are going to divide into 2 equal parts. ஓகேவா? 2 equal parts divide பண்ணிக்கிறோம். Now we are going to share one of the part. ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதனுடைய ஃப்ராக்ஷன் ஷேடோ பார்ஷனுடைய ஃப்ராக்ஷன் என்ன? ஸோ the total number of equal parts is 2. So the shaded portion is 1. So we can write the fraction as 1/2 இல்லையா? ஸோ இதில் இந்த செவ்வகம் எடுத்துக்கிட்டு இந்த செவ்வகத்தில் ஒரு ரெக்டாங்கிள். now we are taken the equal size. ஸோ இது என்ன பண்ணுறோம்னா now we are going to divide this rectangle by 4 equal parts. ஸோ இது கொஞ்சம் சைடில் தான் இருக்குது, அதனால் இது நான் ட்ரீட் பண்ணிங்க. 4 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரெக்டாங்கிளும் சேம் இன் சைஸ். ஏன்னா நாங்கள் போடும்போது கொஞ்சம் பெருசாக கூட போயிருக்கோம். பட் கேன் ட்ரீட் திஸ் ஆஸ் சேம் சைஸ். இதை வந்து ரெண்டும் சமமாக இருக்குன்னு நினச்சிங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? அதையே வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து 4. அதில் ஷேடட் பார்ட்டு 2. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியதான் இதே தான். இப்போ நம்ம எது பண்ணி சர்க்கிள் போட்டோமோ அதே தான். இதை வந்து நம்மளோட ரெக்டாங்கிளாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு 2/4. ஸோ இப்போ வந்து இப்போ 1/2 அப்படிங்கிறதும் 2/4ங்கிறதும் ஈக்குவலர். இந்த 2/4 அப்படிங்கிறது எதுன்னா 2/4 இஸ் a equivalent fraction of 1/2. இதுக்கான சொல்லணும்னா 2/4 is a equivalent fraction of 1/2. இது தமிழில் சொல்லணும்னா 2/4 அப்படிங்கிறது 1/2 இன் சமான பின்னம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்னா சமான பின்னம். அப்போ 1/2ம் 2/4ம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். சரிங்க சார். இப்போ இது பற்றி இது போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். அதாவது உங்களுக்கு டயக்ராமாக போட்டு காமிக்கும்போது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி வந்து சம்மா போடுறது? ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் எனி 4 equivalent fractions of 1/2. So now we are going to find out the equivalent fractions of 1/2. அப்போ 1/2 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனுக்கு
ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் 4 ஃப்ராக்ஷன்ஸ் we are going to find out. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ரெண்டு சம் மட்டும் நடத்தினா போதும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/2 எடுத்துக்கிறோம். ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இந்த 1/2 now we are going to multiply the given fraction by 1. எப்பவுமே ஒரு ஃப்ராக்ஷனை பொறுத்தவரை இன்னொன்று என்ன அப்படின்னா, whenever multiply a fraction மேலே டினாமினேட்டர் வந்து ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணினா அதே சேம் நம்பரால் என்ன பண்ணோம்னா, now I am going to multiply the fraction by 1. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக இப்படி 1எல்லாம் போடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம சாதாரண ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அப்படியே 1 மட்டும் போட்டுருவோம். பட் இங்கே வந்து நம்ம ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணும்போது மேலே நியூமரேட்டர் இருக்குது, கீழே டினாமினேட்டர் இருக்குது, அதாவது மேலே தொகுதி கீழே பகுதி 2 இருக்குது. ஸோ ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா தொகுதி பகுதி டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையுமே 1/1. இந்த ஸ்டெப் மட்டும் நான் வச்சுங்க. அப்போ ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் போடணும், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் போடணும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 1 × 1 is equal to 1. 2 × 1 the answer is 2. ஓகேவா, இது தெரிஞ்சது தான். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம், 1/2 ஈக்குவல் டு அதே 1/2 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணுறோம், மேலே நியூமரேட்டர் 2 பேர் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 2 இருக்கு இல்லையா, 1 × 2 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது we can get 1 × 2 2. கீழே 2, இங்கே டினாமினேட்டர் 2 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 2 இருக்குது. the answer will be 2 2 2 × 2 என்ன வரும், 2 2s are 4. ஓகேவா, and then ஓகே, அதே ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டெப்பு வந்து மாறக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். 1/2 இன்ட்டு இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 1. ஏங்க சார் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். 1 × 3 3, கீழே 2 × 3 2 × 3 என்ன வரும், 2 3s are 2 3s are என்ன வரும், 6. வெரி குட். அதே மாதிரி இப்போ எத்தனை ஃப்ராக்ஷன் கேட்டுக்கிறாங்க, சமூகத்தோളം எனி 4. ஸோ இப்போ 1 2 3 பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே 1/2 எடுத்துக்கிட்டோம். 1/2 இன்ட்டு 4/4. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணோம், மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 4 1 × 4 4. எந்த நம்பரை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த சேம் நம்பர் வில் பி அக்கர்டு. ஓகேங்களா, எந்த நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும், 4. அடுத்து 2 × 4 2 4s are 8. ஓகே, இப்போ இந்த 1/2 அப்படிங்கிறதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் எது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 2/4 3/6 4/8. இப்போ நாம் இங்கே மேலே பார்த்துருப்போம், இங்கே பாருங்கள் 1/2 இருக்கும். இந்த 1/2னுடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னவா ஒரு பிக்டோரியலாக பார்க்கும்போது என்னென்ன போட்டுக்கிறோம், 2/4 போட்டுக்கிறோம் இல்லையா, அது பாரு இங்கே வந்துடுச்சு. ஓகேவா, அது இப்போ நம்ம இது இன்னும் பிக்டோரியலாக போட்டால் 3/6 4/8 போடலாம். பட் இது சம்மா போடும்போது எப்படி இந்த 2/4 வந்ததுங்கிறத நான் தான் சொன்னேன். அப்போ மேலேயும் கீழேயும் டினாமினேட்டர் நியூமினேட்டரும் ஒரே நம்பரால் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது we can get அதனுடைய ஈக்குவல் ஃப்ராக்ஷன் ஒர்க் எடுப்போம். அப்போ இவ்வளோதான் சம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன எழுதுகிறோம், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் fractions of
1/2 இதுக்கு தானே கண்டுபிடிச்சிக்கிறோம். 1/2 ஈஸ் இப்போ 1/2க்கு தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ 1/2க்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம we have to write என்ன வரும். இப்போ இந்த பக்கம் அந்த டிக் பண்ணிக்கிறதெல்லாம் ஒன்று வரும். நான் டிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்காக டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நோட்டில் டிக் பண்ணாதீங்க. 1/2 கமா அடுத்து என்ன இருக்குது 2/4 3/6 4/8 தட்ஸ் ஆல். சப்போஸ் 5 ஃப்ராக்ஷன்ஸ் கேட்டுருக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணோம், அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1/2 இன்ட்டு 4/4 போட்டிருந்தோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் 1/2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 5/5 போட்டு இன்னொரு ஃப்ராக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து இதனுடைய கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இதுவரை தான். ஸோ இதில் ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எந்த ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாலும், அதாவது எய்தர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சார் மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு கண்டுபிடிக்க முடியுமாங்க சார்னா, மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. மிக்சடு ஃப்ராக்ஷனை யூ ஹேவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்க தெரியும். அதை கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற தெரியும். மாற்றின பின்னாடி அதனுடைய சமான பின்னங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண பின்னாடி அதுக்கு அப்புறமேலும் அதற்கு பின்னாடி என்ன பண்ணணும், அதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு ஒன் சம். அடுத்தது இன்னொன்று, ஸோ இன்னொன்று போகிறோம் பாருங்க. For example, நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 7 இப்போ சம் மெத்தடில் போகிறோம். ஸோ அப்போ 7 3s are 7 3s are என்ன வரும் 21 by 9 3s are 9 into 3 9 3s are என்ன வரும், யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, 27. வெரி குட். அடுத்து அதே மாதிரி அடுத்த எத்தனை ஃப்ராக்ஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும், இங்கே என்ன சம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், 5 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ 5 கண்டுபிடிக்கணும். இப்போ தான் 4 7/9 இன்ட்டு 4/4. அதே மாதிரி 7 4s are என்ன வரும் 28 டிவைடட் பை 9 4s are என்ன வரும் 36. So again 7/9 equal to 7/9 into 5/5.
அப்போ இங்கே 7 5s are 35 divided by 9 5s are 45. That's all. ஸோ அவ்வளோதான். நீங்கள் எத்தனை ஃப்ராக்ஷன் கேட்டிருந்தாலும் இதே மாதிரி மல்டிபிள் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஸோ பின்னாடி வந்து கீழே எழுதணும். ஈக்குவேலன்ட் fractions of 7/9 is இங்கே எழுதும்போது தமிழ் எழுதும்போதுனா 7/9 சமான பின்னங்கள் 7/9 சமான பின்னங்கள் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எழுதணும். 7/9 14/18 21/27 28/8 36 35/40. அதனுடைய ஃப்ராக்ஷனுடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் we can easily find out. ஸோ இது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு யூ. எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கினுடைய ஒர்க்கு இன்றைக்கினுடைய கிளாஸ் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும்தான். இப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷு வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஓகேங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி ஐ வில் கிவ் யூ நவ் எக்ஸசைஸ். இன்னும் அந்த பழைய எக்ஸசைஸ் இருக்கா? ஸோ எக்ஸசைஸ் டுடே find out equivalent fractions of the first sum. The title is the first sum 3/5 and then second sum 2/7 5/8 fourth sum 1/3 and then fifth sum 6/7. So these are the exercises for your today class.